தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் என்றும் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதோடு பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு மதமீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அந்த தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும்.
இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண்ணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மற்றவரின் உதவியை நம்பி 38 ஆண்டுகள் வீணடித்த முடக்குவாத முற்றவருடைய நிகழ்வை இன்றைய நாளிலே, இந்த தவ நாட்களிலே நற்செய்தி வாசகமாக திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த 38 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே மொத்தமாக இருக்கின்ற ஆண்டுகளிலே மிக முக்கியமான ஆண்டுகளை இந்த மனிதன் படுத்த படுக்கையாகவே அந்த பெத்சதா என்கின்ற குளத்து அருகிலே அவர் கழித்து விடுகிறார். ஏன் இவ்வாறாக இந்த மனிதன் 38 ஆண்டுகள் ஒரே இடத்தில் இருக்கின்றார்? முக்கியமான ஒன்று, நம்பிக்கையை இழந்த ஒரு மனிதன், ஹோப்லெஸ்னஸ் என்று சொல்லுவோம். ஆகவே இனி வாழ்க்கையிலே ஏன் நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அற்ற சூழலிலே தள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சென்று அவரிடம் நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டவுடன் அவன் என்ன பதில் தந்திருக்க வேண்டும்? ஆம், நான் நலமடைய வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டுமே. ஆனால் அவர் அவ்வாறாக கூறவில்லை. மாறாக அவர் சொன்னது, ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆட்கள் இல்லை. ஆகவேதான் நான் 32 ஆண்டுகள் இங்கேயே இருக்கிறேன். ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், அந்த பெத்சதா அந்த குளத்திலே மிக முக்கியமாக வானதூதர்கள் அந்த குளத்தை கலக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போது அந்த குளத்திலே முதலிலே யார் இறங்குகிறார்களோ அவர்கள் எந்த நோயாக இருந்தாலும் சுகம் பெறுவார்கள் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆகவே இந்த மனிதனுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் 38 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட அந்த மனிதன் முந்தி சென்று அந்த குளத்திலே இறங்க தயாராக இல்லை. அல்லது முதலில் தான் நாம் இறங்க முடியவில்லையே, அடுத்தாவது நாம் அந்த குளத்திலே இறங்கிதான் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்கின்ற அந்த ஒரு செயல் திறனும் அற்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதரினுடைய அந்த ஒரு அவல நிலையை பார்த்து தானாக முன்வந்து அவரை சுகப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று ப்ரோகாஸ்டினேஷன், மற்றொன்று ப்ரோஆக்டிவ். ப்ரோகாஸ்டினேஷன் என்று சொல்லுகின்ற போது தள்ளி போடுதல். ஆகவே நாளை பார்த்து கொள்ளலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம், அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த முடக்குவாதம் உற்றவன் 38 ஆண்டுகளாக தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலையை அறிந்தவராக அந்த தள்ளி போடுதல் என்கின்ற சூழலில் இருந்து அவரை ஆக்கப்பூர்வமான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். ஆக்கப்பூர்வம் என்று சொல்லுகின்ற போது ப்ரோஆக்டிவ், அதாவது செயல் ஊக்கம் தருகின்ற ஆண்டவர் இயேசுவாக அவர் இருக்கின்றார். ஆகவேதான் எழுந்து உன் படுக்கையை எடுத்து செல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, பெத்சதா என்றால் இரக்கத்தின் இல்லம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் நிமித்தமாக தன்னுடைய இரக்கத்தை இந்த முடக்குவாதமுற்ற மனிதனுக்கு தருகின்ற ஒரு இடமாக அந்த இடம் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த முடக்குவாதம் உற்றவனுடைய நிகழ்விலே மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, எழுந்து உன் படுக்கையை எடுத்து செல். படுக்கை எதை குறிக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த படுக்கையை நாமும் குறித்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த படுக்கை என்ன என்றால் ஆன்மீக தேக்கம். ஆகவே ஆன்மீக தேக்கத்தில் இருக்கின்றவர்கள் அனைவருமே இந்த படுக்கையிலே படுத்து கொண்டுதான் நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த படுக்கை எதை குறிக்கிறது என்றால் சோம்பலை
குறிக்கிறது. ஆங்கிலத்திலே ஸ்லாத் என்று சொல்லுகிறோம். ஆகவே சோம்பலை குறித்து காட்டுகிறது. அந்த முடக்குவாதமுற்றவன் ஒருவேளை முயற்சி செய்திருந்தால் அவன் எப்பயோ குணம் அடைந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி என்கின்றதை அவன் தள்ளி போட்டே கொண்டு இருந்தவனாக, ஒரு சோம்பலை தழுவிய ஒரு மனிதனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த சோம்பலை தான் ஆண்டவர் உன் படுக்கையை எடுத்து செல் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக படுக்கை எதை குறிக்கிறது என்றால் நம்பிக்கையற்ற தன்மையை குறிக்கின்றது. ஆகவே உண்மையாகவே அந்த முடக்குவாதமுற்றவன் நம்பிக்கை இருந்திருந்தால், ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்திருந்தால், கடவுள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் எப்படியாவது சுகம் பெற்றிருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது யாரோ ஒருவர் உணவு கொடுத்து விடுகிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், உடல் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள் என்றால் நிச்சயமாக யாராவது ஒருவர் வந்து உதவி செய்வார்கள். ஆகவே உணவு கிடைத்து விடுகிறது. ஆகவே சுகம் பெற்று நான் என்ன செய்ய போகிறேன்? இதுதான் அவனுடைய வாழ்க்கை நிலவரமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் மிக அற்புதமாக இந்த திரைப்பட பாடலை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே. அதிலே அற்புதமான வரிகள் இதுதான். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்வார்களாம். ஆகவே இந்த முடக்குவாதமுற்றவனும் ஒரு தெரு கல்லாக, யாருக்குமே உபயோகமற்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அத்தகைய ஒரு மனிதனாக அவன் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்திலே இந்த ஆன்மீக தேக்கத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆன்மீக தேக்கத்தினுடைய 5 அறிகுறிகள் என்ன? சிம்டம்ஸ். முதலாவதாக தள்ளி போடுகின்ற மனப்பான்மை. நாளை மனம் மாறலாம், அல்லது அடுத்த வாரம் மனம் மாறலாம், இல்லை இருக்கட்டும், வயதான பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று தள்ளி போடுகின்ற ஒரு மனப்பான்மை. இரண்டாவதாக இருக்கின்ற அவல நிலையிலே திருப்தி அடைவது. அந்த முடக்குவாதமுற்றவன் அவல நிலையில் இருந்தான், ஆனால் அதிலும் அவன் திருப்தியாக இருந்தான். இதுவே எனக்கு போதும் என்ற ஒரு நிலை. இது அடுத்த அறிகுறி. மூன்றாவது, எந்த முயற்சியையும் எடுக்காமல் பிறரை குறை சொல்கிறவர்கள். அந்த முடக்குவாதமுற்றவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகப்படுத்த வேண்டுமா என்று கேட்கின்ற போது அவன் குறைதான் சொல்லுகிறானே தவிர நான் சுகம் பெற வேண்டும் என்பதை அவன் அங்கே சொல்லவில்லை. நான்காவதாக மிக முக்கியமான ஒரு அறிகுறி, என் நிலைக்கு நான் காரணமல்ல, பிறர்தான் காரணம். ஆகவே இன்று நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் என்றால் அது நான் காரணம் அல்ல, பிறர்தான் காரணம். இன்று நான் இத்தகைய ஒரு நிலையில் இருக்கின்றேன் என்றால் நான் காரணம் அல்ல, பிறர்தான் காரணம் என்று பிறரை குறித்து காட்டுபவர்கள், பிறரை அங்கே பழி போடுகின்ற ஒரு மனப்பான்மை. இறுதியாக இருக்கின்ற அறிகுறி ஜெபம், திருப்பலி, இவற்றின் மீது ஈடுபாடு, ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை. இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த 5 அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். அவ்வாறாக இருந்தால் இந்த தவ நாட்களிலே, இன்னும் வருகின்ற வாரங்களிலே நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். சிறப்பாக இயேசுவினுடைய உதவியோடு முயற்சி எடுக்க கற்றுக்கொள்வோம். ஆகவே தன்னிலை உணர்ந்து ஆன்மீக முடக்கத்திலிருந்து எழுந்து விடுதலை வாழ்வை நோக்கி நாம் பயணிப்போம். ஆமேன். தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே,
பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருள் மருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராக இவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மத திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து என்றுமே நம்மை வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீரநிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவோடு தூய்மைப்படுத்தி அருளவும்மை வேண்டுகிறோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு